இங்கே பாருங்களேன், நம்ம கொஞ்சம் கச்சா பூச்சாவானா நம்மளே வந்து அது எவ்வளோ நேரம் கச்சா பூச்சா கொஞ்சம் நேரம் அந்த கச்சா பூச்சாவில் இருந்துக்கலாம். அது வந்து சோகமோ இல்லை வந்துட்டு ஒரு விதமான கோபமோ பிளாப்ளா கோபம் கோபம் கொஞ்சம் கோபம் கோபம். ஆனால் இது பாருங்களேன், இப்படி பாருங்கள், ஜூம் போட்டு பார்க்கும்போது பியூட்டிஃபுல்ல தூரமாக இருக்காங்க ஸ்கை. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ பக்கத்தில் வந்து ஒரு கனெக்டடாக இவங்க இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த பாருங்களேன், இந்த மருதாணி பூ, அதுக்கப்புறம் அந்த மருதாணி அந்த குட்டி ஒரு இது மாதிரி ஃப்ரூட் இது மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு காணோம். இந்த இதில் இருக்காங்க பாருங்க, அது அந்த பால் 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 தான். இந்த இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, பால்ஸ் 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 பால்ஸ். குட்டீஸோட சவுண்டு கேட்குது. லீவுக்கு பாட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. லவ்லி டார்லிங்ஸ், நல்லா இருக்கட்டும். ஐயோ மறுபடியும் அந்த பார்த்தீங்களா, இப்போ தெரியுதா பிரைட்னஸ் கூட்டினோடனே நான் ஏன் வந்து என்னோட இன்னர் சைல்டை வெளியே கொண்டாண்டேன். ஸோ நைஸில் மூவ் ஆகுறாங்க. செம்ம அழகாக இருக்காப்புல இல்லை? இப்போ ஒரு விதமான வியூவில் தெரியுறாப்புல இல்லை, பிரைட்னஸ் கூட்டினதுக்கப்புறம். பட் லவ்லி. ஸோ இப்படி நமக்கு எது வேணுமோ அதை கூட்டிகிட்டு எப்படி வேணுமோ லைஃப் அப்படி பார்த்துட்டு சுற்றி நிறைய புட்டா புல்லா கல்லா புல்லா லெல்லா புல்லா லல்லா புல்லாலாம் நடக்க தான் செய்யுது. நம்ம பார்த்து கொண்டு போவோம், சரிங்களா? பட் ஆனால் எப்படி பின்னாடி செருப்புக்கு பின்னாடி இருக்க பப்ளிகம் நம்ம கண்ணுக்கு தெரியாதோ அதே மாதிரி நம்ம இப்போ இந்த வெளிச்சத்தில் இந்த இங்கேருந்து அந்த மருதாணி இந்த குட்டி 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 பால்ஸ் இது வந்துட்டு ரொம்ப வந்து இப்படி டப்புக்குன்னு கண்ணுக்கு தெரியல. பட் இங்கே பூ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல. அது மாதிரி நம்ம மைண்டில் நம்ம சில விஷயங்கள் அன்க்ளீனாக வச்சுருந்தோம்னா அது தெரியாது தான். ஆனால் நம்ம தான் அதை வந்து தூக்கி டிஸ்போஸ் பண்ணணும். எது வேணுமோ எது மெயினாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. எது இல்லையோ அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ அப்படி டிஸ்போஸ் பண்ணி வெளியே போட்டுடலாம். ஓகே, ப்ளூ ப்ளூ greens connect is so lovely and they are so magical. They just rejuvenate, they just clean our mind in the most serene way. Beautiful. ஓகே, உங்களுக்கு இப்படி பியூட்டிஃபுல்லாக உங்கள் மைண்டை க்ளீன் பண்ணிக்கணும், அப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. லோட்ஸ் ஆஃப் லவ். பாய். சூப்பராக மூவ் ஆகிறாங்க பாருங்களேன், நைஸில். So move in your kind, live in your kind, flourish in your kind, fruit in your kind, blossom in your kind, just live in your kind, and it's all blah 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 blah. Bye, I love you all. லைஃப் ஸ்மூவ் வந்து நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து நேச்சர் தலைவரும் நமக்கு வந்து கற்பித்து கொண்டே இருக்கிறாப்புல. இன்னொன்று நம்ம க்ளோஸிஸ் நம்மளோட கனெக்டட் டார்லிங்ஸ் நடக்கிற விஷயம்லாம் வந்து அது நம்ம மறுபடியும் நமக்கு புகட்டிகிட்டே இருப்பாப்புல. இப்போ இது எதேச்சும் வந்து எப்பா பூரா தலைவன் கட்டுச்சேன் சொல்லி முடித்தேன். எறும்பு ஒரு இடத்துல இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எறும்பு பொடி போட்டுரும். அதுக்கப்புறம் அது சரி மறுபடியும் எறும்புலாம் இறந்து போயிட்டப்பலாம் அந்த இடத்துல மறுபடியும் இது வேறு எறும்பு பிளாப்லாம் வரும்ல, அதை பார்த்தா இந்த தலைவன் இருக்கான். ஸோ அந்த அந்த வாட்டர் வந்து கலெக்ட் ஆகி போகிற இடம், வீட்டில் இந்த நெட் இது மாதிரி வச்சுருப்போம். எங்க இது ரொம்ப நேரமாக வந்து இப்படியே ஒரு ஸ்டில் ஸ்டேட்டில் இருந்தனால தவறிட்டாப்ல அப்படின்னே நினச்சோம். பார்த்தா பாருங்களேன், இவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரமாக அப்படியே வந்து திறமை தூங்கிட்டு இருந்திருக்கான். இப்போ வந்து மறுபடியும் வந்து எந்திரிச்சிட்டாப்ல. தொட்டிருந்தா என்ன ஆயிருக்கும். ஒரு தடவை இப்படிதான் குட்டி போறான், அது என்னன்னே தெரியாம லூஸ் பண்ணி அப்புறம் தான் வீட்டில் லூசுக்கா இருக்க போதி அப்படி சொல்லிட்டு அப்புறம் கூட்டு போய் இன்ஜெக்ஷன். செம காமெடி. இல்லை அது பேச இதெல்லாம் நான் சொல்லலை. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்போ சொன்னாங்க பாம்பு குடிச்ச மாதிரி அப்படி சொல்லிட்டு. ஐயோ அதாவது இடையில அதான் ஒரு நியூஸ் இதில் வந்துட்டு ஒரு மாடு வந்து ஒரு பாவம் ஒரு 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 பொண்ணை ஒருத்தவங்கள வந்துட்டு தூக்கி வீசிடுச்சுன்னா, அப்புறம் என்னோட க்ளோஸிங் ஒருத்தி சொன்னால், ப்ளஸ் நம்மளும் நியூஸில் இது பண்ணோம். நாய் வந்து இப்போ வெறி கொண்டு பிள்ளைங்களை பிடிச்சி. ஆக்சுவலி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் நேச்சர்னு ஒன்று இருக்குல்ல.
ஸோ அதாவது பேட்டர்ன்ல நம்ம விடணும், அதுக்கான ஸ்பேஸும் இருக்கணும்ல. ஸோ அதை வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் ஓகே, ஒரு பீரியடுக்கு முன்னாடி அதை எதுக்காக டொமஸ்டிகேட் பண்ணாங்க, ஒரு சில வேலைகள் செய்யறதுக்காக அந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க, எனக்கு புரியுது. நம்ம எப்படி அதை வளர்க்குறோம், என்ன மாதிரியான இந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க, ஒரு சில இதுலேயும் நான் ஒரு இதுலேயும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மரம்லாம் வச்சுருக்கோன்னா அதை நம்ம பிள்ளை மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எப்படி அவங்கள கேர் பண்ணுறோம், எப்படி டேக் கேர் பண்ணுறோம், எப்படி ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்களுக்கு அந்த பேசிக் அந்த நெசசிட்டிஸ் எப்படி இது பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒன்றே ஒரு விஷயம், ரெண்டு விஷயம், அதாவது சப்ஜெக்டில் என்னென்னா லவ்ங்கிற விஷயத்த ரொமான்டிக் கான்டெக்ட் ஆஃப் லவ் நான் சொல்கிறேன். அதை எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுமோ அவ்வளோ காம்ப்ளிகேட். ஒரு டார்லிங்க்கு என்னன்னா வந்து அவன் நேசிக்கல, பட் அந்த பர்சன் நேசிக்கிறாங்க அப்படின்னா அவளுக்காக எக்ஸ்ட்ரீம்ஸ் போகிறது, சூசைட் அட்டம் வரைக்கும் பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதுக்கப்புறமா அது இன்ட்ரோஸ்பெக்ட் ஆகி வரணும். பட் அதுக்கப்புறமா இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணாமல் திரும்ப வந்து அவள் வந்து விலகி போகும்போது இல்லை 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 நீ இங்கே ஒர்க் பண்ணுற வரைக்கும் என் கூட பேசு 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 பேசு, நீ பேசலைன்னா நான் மறுபடியும் சூசைட் பண்ணிப்பேன், நீ என்னை வந்து இதெல்லாம் பாருங்களேன், நீ என்னை மாலையாக தான் என்னை பார்ப்ப அப்படின்னா வாட்ஸ் எனக்கு அவள் அந்த சொன்ன விஷயம், என்னை மாலையாக தான், நீ என் மேலே மாலை இருக்கும், நீ அதை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இன்ட்ரிகேட்ல. இப்போ இந்த செகண்ட் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு அந்த அயோத்தி படத்தில் வந்துட்டு அந்த படுக்க வச்சு அந்த 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 சினாரியோவில் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ சின்ன பிள்ளைங்க தவறிட்டாங்க. அப்புறம் இந்த ட்ரெயின், இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ட்ரெயின் அந்த இதில் பலியானவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு குவைத்தா ஏதோ ஒரு நாட்டில் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் இதில் ஒழுங்காக இது பண்ணாமல் அதில் தவறிட்டாங்க. ப்ளஸ் இப்போ இன்னைக்கு பேப்பரில் நான் பார்க்கல, சும்மா ஹெட்லைன்ஸ் பார்த்தா பஷேனா பார்த்தேன், விஷச்சாராயம் குடித்து அதில் இத்தனை பேர், ஐயோப்பா முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போது அதுக்கப்புறம் டெய்லி இந்த ஆக்சிடென்ட்ஸு, சில நேரங்களில் தவற முடியாத விஷயங்கள் நடக்கும், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் கொஞ்சம் கண்காணிப்போடு நம்ம வந்து நம்ம பயணங்களை, வாழ்க்கை பயணத்தையும் அப்படி தான் நம்ம கொண்டு போக வேண்டியது இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு பேர்டிஸ் வாழ்க்கை பயணத்தையும் நம்ம அப்படி தான் கொண்டு போக வேண்டியது இருக்குது. நம்ம மூவ் பண்ணி லைஃப்பில் வந்து நடக்கிறது பேர்டிஸ் காண்கிறதுக்காக நம்ம மூவ் பண்ணி லைஃப்பில் இது பண்ணுற வேண்டிய விஷயம் அப்படிதான் இருக்குது. சாரி, பக்கத்தில் சில்வர் பட்டர் இருக்கும், சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, ஸோ சவுண்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், மன்னிச்சு. ஓகே, இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பட் சவுண்டு ரொம்ப இதாக கேட்கும். ஸோ நான் கீழே உட்காந்துக்கிறேன். வாவ், பேர்டிஸ் பறக்கிறான் பாருங்க. இன்னொரு டார்லிங் என்ன சொல்கிறப்ப, ஸோ இதெல்லாம் தேவையில்லை. நீ கூட பேசலைன்னா மெசேஜ் எக்கச்சக்கம் மெசேஜ், திரும்ப 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 மெசேஜஸ், அப்புறம் கண்டினியூஸாக நீ பேசலைன்னா செத்து போயிடுவேன், இந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே அன்பு கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து சிம்பிளி இட்ஸ் போசிங் அண்ட் திஸ் இஸ் நாட் அட் ஆல் லவ். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டேக் இருக்கும்பா. பட் ஆனால் இப்படிலாம் இது பண்ணி ஒருத்தர் நம்ம லைஃப்ல வந்துட மாட்டாங்களா, இல்ல அவங்க கூட நம்ம கொஞ்ச நாள் பேசிட மாட்டோமா? இதெல்லாம் ஆத்மார்த்தமா உள்ள இருந்து வரணுங்க. நம்ம வந்து திணிச்சு இல்ல என்னால முடியல, எனக்கான ஹீலிங்கா நீ இரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம யாரையும் வந்து எனக்கான ஹீலிங்கா நீ இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதே வந்து இட் இஸ் அட்டர் ஸ்டூபிடிட்டி. சாரிங்க, இதை காட்டுறோம். எத்தனை பேருக்கு இது வந்து ஒரு மாதிரி அருவருப்பா கூட இருக்கலாம், அருவருப்பும் கிடையாது, ஒரு மாதிரி கூட இருக்கலாம், உடம்புல ஊறுற மாதிரி சில பேருக்கு ஒரு மாதிரி கூட இருக்கலாம். பட் அவங்களும் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர்ல. அதுக்கு இன்னொரு டார்லிங் என்னன்னா வந்து அவ வந்து நேசிச்சிருக்காப்ல, ஓகேவா? பட் ஆனா இப்ப அந்த பைபிள்ல வந்து அவங்க அம்மா ஒத்துக்கல, பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 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 வந்து என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, விட்டுட்டு போறது, அதெல்லாம் வந்து அது அது உங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் அதுலலாம் உள்ள வரல. ஆனா என்னன்னா அது செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக, அந்த பைபிள் எஸ்கேப் ஆனுங்கிறதுக்காக, ஐயோப்பா இது என்னது, ஒரு நிமிஷம், கிளார் அடிக்குது, ஒழுங்காவே தெரியல. சாரிப்பா.
ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது பேர்டிஸ். இப்போ ஒரு மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ணதுக்கு அப்புறம் கிளாரிட்டி கொஞ்சம் இதாகுது பாருங்க. சாரிப்பா, இவ்வளோதான் வருது. மடிச்சு வால். அப்போ அந்த பைபிள் வந்து வேற கண்ட்ரி, சரியா? வேற கண்ட்ரினா இங்கே இருந்துருக்காங்க படிக்கிறதுக்கு. சில பல சம் 10-15 இயர்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு வேறேனா எதுலேயோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னாப்புல, எதுலேயோ ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னாப்புல. இப்போ வந்து அவங்க வந்து மலேசியாவில் இருக்காங்க. மலேசியாவில் அவங்க பேரண்ட்ஸோட இப்போ தான் ஒர்க் ஸ்பாட்லேருந்து மலேசியா போயிருக்காங்க போல, சரியா? ஸோ பேசிக்கலி மலேசியா அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க படிக்கிறதுக்கு. பட் ஆனால் இங்கே இருக்கிற ஒரிஜின் தான். ஸோ இப்போ என்னன்னா இவளுக்கு கனெக்ட் என்ன எப்படின்னா பார்த்து பழகி தான் கனெக்ட் இவளுக்கு இதாக இருந்திருக்கு, சரியா? ஸோ இப்போ என்ன இப்போ கண்டென்ட் என்ன, இப்போ மேட்ரு என்னன்னா கடைசியில் என்னன்னா நீ தான் வந்து என்னை அவதாமா என்னை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வச்சா. நான் வந்து அவளை வந்து நானும் ஆக்சுவலி அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் நாட் ராங். லவ் வந்து எப்படி தப்புன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, நேசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து ரெசிப்ரோகேட்டிவா 2 பேரும் வந்துட்டு நேசிச்சிருக்காங்க. பட் இதில் என்ன விஷயம்னா ஒரு இடிக்கிறது, ஒரு பிரச்சனை, இல்லை வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல தூக்கி போட்டு போயிடுறது, இல்லை அந்த இடத்துல விட்டு கொடுத்துடுறது. தூக்கி போட்டு போகிறது கூட வந்துட்டு அதுவும் வந்து நரக வேதனை தான். ஆனால் என்னன்னா அந்த நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே அவ மட்டும்தான் வந்து மொத்தத்துக்கும் காரணம். அவ தான் வந்து அதாவது அவங்க அம்மா கிட்ட வந்து இவர் நல்ல பேர் வாங்கணும், சரியான அம்மா பிள்ளை. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா சமாளிக்க மாட்டாராம், கூட்டத்தோட அப்படியே வந்து கோவிந்தா போட்டு அப்படியே போயிடுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறதுனால he didn't even stand for her. அவளுக்காகவும் நிற்கலை, அவங்க லவ்வுக்காகவும் வந்து நிற்கலை. ஸோ சிம்பிளி என்னன்னா அவங்க அம்மா கிட்ட என் மேலே எந்த இதுவுமே கிடையாது, அவள் தான் பின்னாடி துரத்தி வந்து நேசிச்சா அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்டாப்லையா. ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னன்னா இவகிட்ட அதுக்கப்புறம் கடைசியில் ஃபைனலாக இவ வந்துட்டு இதை பேசும்போது வந்து சொல்லியிருக்கேன். இவ அதுக்கு முன்னாடியும் அந்த பைபிளை வேணான்னு சொன்னப்பையும் சரி, நம்ம வந்து எப்படின்னா நான் இதாக சொல்லலை, பேசிக்காக அன்பை ஹக் பண்ணுறதோ கிஸ் பண்ணுறதோ அதுக்காக எல்லாரும் போய் பண்ணிக்கலாம்னு நான் சொல்ல வரல. ஒரு அடல்ட் லைஃப்பில் நான் சொல்கிறேன், சரியா? இல்லை வந்து ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணுறதுலையுமே அது 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 அந்த ஆத்மார்த்தத்தோடு பண்ணும்போது அது இது கிடையாது, சரியா? ஸோ அப்போ இதை யோசிச்சுட்டா சரி, ஒருத்தரையே நம்ம நேச்சோம். அப்படி நிறைய பேர் அந்த மாதிரி இது பண்ணுறீங்க. அது உங்கள் லைஃபுக்கு வந்து கொஞ்சம் பிஸ்கா ஆக போகுதுன்னா ரொம்ப அந்த லெவலுக்குலாம் யோசிக்காதீங்க, சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம ஒருத்தரையே வந்து நேசிச்சு அவரையே நம்ம இது பண்ண வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஸோ நம்ம இவரையே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கு பட் இவ்வளோ விஷயம் இப்போ அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் நடந்தோடனே வேணாம் சாமின்னு இது பண்ணிட்டு கடைசி ஃபோன் காலில் அந்த பைபிள் சொல்லியிருக்காப்லையா, நான் மட்டுமா ஹக் பண்ணி கிஸ் பண்ணேன், உனக்கு எங்கே பூச்சி புத்தி, நீ தானே அதுக்கு வந்து ஓகே இது பண்ண அப்படின்ட்டு. அப்போ பீப்புள் பாருங்க எப்படிப்பட்ட சில பேர் எப்படிப்பட்ட மைண்ட் செட்டாக இருக்காங்கன்னு பாருங்க. அந்த இப்போ ஒன் அண்ட் ஒன்லி ஒரு பர்சனை மட்டும் நம்ம நேசிக்கணும், ஒரு பர்சனோட மட்டும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதான் சொன்னேன், அக்கா நான் எந்த அளவுக்கு வந்து இதாக இருந்திருக்கேன் பாருங்க, நான் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு டார்லிங் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம்ஸ் நடக்குது, ஃபிசிக்கலா செக்ஷுவலா. ஒருத்தவங்களுக்கு எப்படின்னா இப்படி எமோஷனலாக ஹார்ட் கோரா பஞ்ச் பண்றாங்க. அதாவது எப்படின்னா சொல்றேன், அப்போ ஒரு பையன் வந்து என்னன்னாலும் பண்ணா அது வேற மாதிரி. ஒரு பொண்ணு, ஸோ இந்த இடத்துல நான் வந்து பொண்ணு பையங்கிற மாதிரி ஃப்ரேம் கொண்டு வரல. பட் நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லவ்ங்கிறது அது ஒரு எமோஷன், அதை நம்ம ஃபீல் பண்றோம், உணர்றோம், அந்த பக்கெட்ல போறோம். நீங்க விலகி போறீங்கன்னா சரி ஓகே அம்மா, நான் முன்னாடி நேசிச்சேம்மா, இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அவங்க மேலே கிடையாதுமா, ஸோ அந்த டாப்பிக்கை விட்டுருங்கம்மா, இப்போ நம்ம பேச வேணாமா, அண்ணாக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா பாருங்கம்மா, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாமா. இப்படி ரீசெண்டாக நம்ம அவங்கள பற்றி எதுவும் தப்பாக பேச வேணாமா, நானே எதுவும் விட்டுறலாமா அப்படி சொல்லிட்டா அது வேற. அதை விட்டுட்டு நீங்கள் நேசிச்சு ஒரு பர்சன் மேலே மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு குற்றத்தை சாட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி, நீ தானே இப்படி வந்த, நீ தானே இதெல்லாம் பண்ண, நீ தான் இனிஷியேட்டிவ் எடுத்த, நீ தான் அதை பண்ண, நீ தான் என்னை துரத்தி
வாட் சார்ட் ஆஃப் ஆட்டிடியூட் மோடி, வாட் சார்ட் ஆஃப் ஆட்டிடியூட் இஸ் திஸ்? ஸோ திஸ் இஸ் ஆல் அட்டர் நான்சென்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம கில்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பேர்டிஸ் சூப்பர்டா செல்லம், ஆமாடா செல்லம், நம்ம இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. சைமல்டேனியஸ்லி சில்வர் பட்டுற சவுண்டும் கேட்குது, பேர்டிஸோட சவுண்டும் கேட்குது. லவ்லி. ஸோ லைஃப்பில் எப்படி நமக்காக அப்படி நிற்கிறவங்களும் இருப்பாங்க. மொத்தமாக தூக்கி போட்டு போகிறத தாண்டி நம்மளை மொத்தமாக வந்து இது மண்ணுக்குள்ளே போட்டு காலி பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இதில் எப்படின்னா, நான் பாருங்கக்கா, இப்போ அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி இந்த பைப்லையும் இவளும் வந்து ஏற்கனவே ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் வருது இருக்குங்க. ப்ளீஸ் யாரும் அது பண்ணாதீங்க. ஸோ இப்போ இவ சொல்கிறேன், எனக்கு அந்த டைம் எனக்கு தோணுச்சுக்கா, எனக்கு வந்து மொத்தமாக என்னை வந்து எனக்கு அக்கான்னு சொல்லலாம் செட் ஆகுது. பட் ஆனால் அவங்க அன்பில் இது பண்ணுறாங்க. எனக்கு காலி பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ப்ளீஸ் யாரும் அந்த மாதிரி இது பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது, பண்ண தேவையில்லை எந்த விஷயத்துக்காகவும். ஸோ உங்களுக்குள்ள இருக்க அகத்தை வந்து நீங்கள் வந்து புதுப்பிச்சுட்டு லைஃப்பில் நீங்கள் கொண்டு போங்க, சரியா? அப்படி முடியலன்னா லவ்ட் ஒன்ஸ் கிட்ட இது பண்ணுங்க. அப்படியும் முடியலன்னா சைக்காட்ரிக் கைடன்ஸ் தயவு செஞ்சு இது பண்ணுங்க, சரியா? உங்கள் மனநலத்தை பாதுகாத்துக்கோங்க. பாதுகாத்துக்கோங்கன்றதை தாண்டி அதை நலமாக வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ வந்து அப்போ வந்து இப்போ மேபி நமக்கு எப்படி தோணும்னா, எல்லாம் முடிஞ்சு போட்டு எப்பா இப்படி திரும்பிட்டு இருக்கு ஆத்தி, இப்படிதான் நம்மளும் போராட வேண்டியது இருக்கு லைஃப்ல. திருப்பி அங்கிட்டு போய் எப்படியா இது பண்ணி. ஸோ அதான் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டோம், அப்படி இருந்துட்டோம், நான் உண்மையா இருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு அதான் சும்மா கூட இது பண்ணும்போது இப்படிப்பட்டவனெல்லாம் போய் நேசிச்சிட்டுமே நம்ம. அதாவது ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நம்ம நேசிச்சப்போ அவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எமோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ அப்படி வெளிப்படுத்துறாங்க, சரிங்களா? ஸோ அப்ப நம்ம நேசிச்சும் போது அவங்க வெளிப்படுத்தின விஷயங்கள் வேற. அப்ப நம்ம அதை மட்டும்தான் நேசிச்சோம். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து லவ்வை வந்து கொடுக்க முடியுமோ அப்படி நம்ம கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா, அதர் சைட்ல இருந்து நம்ம சொல்லும் போது இதாக இருக்கும். அவங்க பெயின் அவங்க மட்டும்தான் முழுக்க என்டிஆர் பண்ண முடியும். பட் இப்படிதான் சொல்லி நம்ம மனசை நம்ம வந்து இது பண்ணிக்கணும், ஒரு விதமாக ஆஸ்வாசப்படுத்திக்கணும். ப்ளஸ் இன்னொன்று, நம்மளை கண்டிப்பாக வந்து இப்படி பண்ணிட்டோமே, அப்படி பண்ணிட்டோமே, இப்படி இருந்துட்டோமே, அப்படி இருந்துட்டோமே, போய் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி நேச்சர் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம நம்பிட்டோமே, இது எல்லாமே தோணும். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் நம்மளை எப்படி யோசிச்சுக்கணும்னா, நம்மளை ரொம்ப நேசிக்கணும் சீரியஸ்லி. சரி ஒன்றும் இல்லை, ஓகே இப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களை நீங்கள் வந்து தேத்திக்க முடியுமோ, ப்ளஸ் உங்களுக்காக நீங்கள் நிற்கிறது, உங்களுடைய அகத்தை வந்து அந்த இன்னர் பியூரிட்டியை வந்து நீங்கள் முழுக்க நேசிக்கிறது, உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறது, அதை தயவு செஞ்சு பண்ணுங்க. அதை நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஃபார்மில், இப்போ இது திரும்பிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடனே லைஃப் திரும்பும், அப்படி வந்துடும். உங்களுக்கு இன்னொரு கனெக்ட் வரும், அது வரும், இது வரும், அது எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து இப்போ இந்த ஓட்டையிலேருந்து எனக்கு இங்கே காற்று வருது, அது எனக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து எந்த மாதிரியான வேல இருந்து கண்டிப்பாக ஒரு 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 ஜென்ரலாக ஒரு 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 சூதிங் எஃபெக்ட், ஒரு உங்களை வந்து பீஸ்ஃபுல்லாக கோ அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் காலி பண்ணுற விஷயம். நீ என் கூட நீ தயவு செஞ்சு என் கூட இருக்கிற வரைக்கும் பேசிகிட்டே இரு, இங்கே ஒர்க் பண்ணுற வரைக்கும் பேசிட்டு, இல்லைன்னா என்ன நீ வந்து மாலையில் அப்படி படுத்துற மாதிரி பார்க்கணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னன்னா, இப்படிலாம் என்னை சொல்லிட்டான், ஒருத்தனே நேசிச்சு ஒருத்தன் கூடயே வாழணும்னு நான் நினச்சேன், ஆனால் வந்து இப்படி பண்ணிட்டானே, இதுக்காக நான் வாழ வேணான்னு யோசிக்கிறேன். இன்னொன்று, இப்போ இந்த அளவுக்கு போய் நான் இப்படி இருந்துட்டேனே அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன வந்து எனக்குள்ள நிறையா இது பண்ண வச்சுச்சு. ஸோ பட் ஆனால் உங்களை நேசிங்க. உங்கள் லைஃப்ஸ் எல்லார் லைஃப்ஸ்க்கு போட்டும் நாரதான் செய்யுது. பட் ஆனால் நமக்கு ஓவர்ட் பண்ணுவோம், சரியா? உங்களோட பீஸ், உங்களோட இன்னர் பீஸோட நீங்கள் கொண்டு போங்க. ஓகே, லோட்ஸ் ஆஃப் லவ், டேக் கேர் ஆல். சாரி நான் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் இங்கே கிளாரிட்டி இல்லாமல் எடுத்துருந்தா மன்னிச்சிருங்க. அதுவும் ஐ டேக் கேர் ஆல். சவுண்ட்ஸ் வேறு டிஸ்டர்பிங்காக இருக்கும், மன்னிச்சு.